வேந்தி டிவி நேயர்களே வணக்கம். இது கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளோட முடிவுகள்லாம் வெளியாயிடுச்சு. இறுதி ஆண்டு செமஸ்டர் தேர்வுகளோட தேதியும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் எழுந்திருக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் 2 உயர்கல்வியை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்படி என்ன உயர்கல்வி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான விடையாக இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ன்றது முதல் உயர்கல்வி. 2வது உயர்கல்வி வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். ஸோ இது ரெண்டும் எதுக்காக அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இதை பற்றி ரொம்பவே தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் அசட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட CEO டாக்டர் முகமது ஏ ரிஸ்வான் அவர்கள். முதல்ல அவர் ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க, நான் 2 உயர்கல்வியை பற்றி சொல்லிட்டேன். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அசட் காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறீங்கன்னு ஒரு முறை சொல்லிடணும். கோச்சிக்காமல் சொல்லுங்க, ஏன்னா தொடர்ந்து நம்ம அதை பற்றி பார்த்துட்டு வரோம். புதுசாக பார்க்குற நேயர்களுக்காக ஒரு முறை சின்ன விளக்கம். ஓகே, அதாவது அசட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது, தென் கோயம்புத்தூரில் இருக்குது. சென்னையில் புந்தமல்லி ஹைரோடு மதுரவாயில், கோயம்புத்தூரில் பீலமேடு. ஸோ இது 2 இடமே வந்து நம்ம காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியோட டைரக்ட் கண்ட்ரோல். இப்போ எக்ஸாம், சர்டிஃபிகேட், சிலபஸ் எல்லாமே அழகப்பா யூனிவர்சிட்டி. ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது A+ கிரேட் யூனிவர்சிட்டி, டாப் 10 யூனிவர்சிட்டியில் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாமே அவங்களோட தான். இப்போ எக்ஸாம், சர்டிஃபிகேட், சிலபஸ், ஈவன் ஐடி கார்டு முதற்கொண்டு அழகப்பா யூனிவர்சிட்டிஸ் தரக்கூடியது தான். ஸோ இங்கே ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் இது வந்து ஒரு ஜாப் ஓரியன்ட் இனோவேட்டிவ் கோர்சஸ். அதாவது இப்போ உங்களுக்கு பொதுவாகவே படிப்புகள் அப்படின்னா நிறையா இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காமனாக ஒரு 4-5 இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காமனாக ஒரு 7-8 கோர்சஸ் இருக்கும். இப்போ இதை மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக செலக்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இது அல்லாமல் இந்த மாதிரி ஜென்ரல் கோர்சஸ், காமனாக எல்லாரும் படிக்கக்கூடிய படிப்புகள் அல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான இனோவேட்டிவ் ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ், ஒரு புதுமையான தொழிற்கல்விகள், அந்த மாதிரி படிப்புகளை தான் நம்ம அசட்டில் ஆஃபர் பண்ணுறோம். அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட் கோர்ஸ், 3 இயர் டிகிரி கோர்ஸ். அதுலேயே உங்களுக்கு 3 இயர் டிப்ளமா, 12th முடிச்சு வர்றவங்க 3 இயர் பிஎஸ்சி, ஸோ 10th கம்ப்ளீட் பண்ணி வர்றவங்க 3 இயர் டிப்ளமா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் 3 இயர் டிப்ளமா. தென் இதுலேயே வந்து பாலிடெக்னிக்ல டிப்ளமா முடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிப்ளமா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி பாலிடெக்னிக்ல டிப்ளமா கோர்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த 3 இயர் பிஎஸ்சியில் டைரக்டாக 2nd இயர் ஜாயின் பண்ணலாம். ஸோ லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம். இப்போ அவங்க எப்படி இந்த பியில் டைரக்ட் 2nd இயர் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ சேம் லைக் தட் பிஎஸ்சியில் டைரக்ட் 2nd இயர். ஸோ லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம். ஸோ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஸோ தே வில் பிகம் கிராஜுவேட் இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இல்லை சார் நான் எனி டிகிரி முடிச்சிருக்கேன், பிபிஏ, பிகாம், இல்லை பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், இந்த மாதிரி எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க நில் அரியர்ஸ் இருக்கும் பட்சத்தில் ஸோ தே கேன் கோ ஃபார் எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அந்த டிகிரி பண்ணலாம். இதுலேயே எம்எஸ் இருக்குது, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹைஜீன். ஸோ அது ஒன்லி எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் எனி இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்ட், ஐ மீன் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் எனி இன்ஜினியரிங், இல்லைன்னா பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பிஎஸ்சி. ஸோ இவங்க மட்டும்தான் ஒன்லி எலிஜிபிள் ஃபார் எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் அந்த கோர்ஸ். அது வந்து நமக்கு அஸ் பர் டிஜி ஃபாஸ்ட்லி டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹெல்த், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுடைய சிலபஸ், அது அவங்களுடைய சிலபஸ். ஸோ அது எல்லாமே வந்து நாங்கள் ஆல்ரெடி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், ஆல்ரெடி பிஇ படிச்சிருக்கேன், இல்லை டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பட் என்னால் வந்து அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஒரு சில அரியர்ஸ் இருக்கு, ஸோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தே வில் செலக்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஒரு 10 month வரும், அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம். இல்லை இந்த ஆல்ரெடி டிகிரி முடிச்சிருக்கவங்க மாஸ்டர் டிகிரி வேண்டாம், எனக்கு 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் வேண்டாம் அப்படின்னா 1 இயர் கோர்ஸ் இருக்குது அதில். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, ஸோ ஒரு 10th 12th டிகிரி டிப்ளமா. தென் வந்து ஈவன் அரியர்ஸ் பீப்புள், தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் அரியர்ஸ், தே கேன் ஆல்சோ செலக்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஸோ ஒரு 10th முடிச்சதுலேருந்து டிகிரி கம்ப்ளீட்டட் வித் அரியர்ஸ் இருக்கிறவங்க வரையும் இதில் வந்து கோர்சஸ் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில். தென் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். வணக்கம்
இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிருங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க? நீங்க கொஞ்சம் நீங்க அழகா இருக்கீங்க மேடம். ஓகே ஓகே. ஸோ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடித்தவர்கள்ல இருந்து எந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்றவங்களா இருந்தாலும், அரியர்ஸ் வச்சிருந்தாலும் வைக்காம இருந்தாலும் அசெட் அவங்க காலேஜ்ல குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ஒரு கோர்சஸ் வந்து நீங்க அசெட் காலேஜ்ல ஆஃபர் பண்ணீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பத்தி சொல்லுங்க. எஸ், ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டில் பிபிஏ கிராஜுவேட் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதுவுமே 12th எனி குரூப் முடிச்சவங்க தே கேன் செலக்ட் பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இதில் எம்பிஏவும் இருக்குது, எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அது வந்து எனி டிகிரி, ஒரு பிகாம் பிபிஏ இந்த மாதிரி ஆல்ரெடி எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க ஸோ தே கேன் கோ ஃபார் எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எடுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு கல்லூரின்ற போது நிறைய ஃபேக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒரு 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 ரெக்கக்னைஸ்டு ஒரு ஆத்தரைஸ்டு கல்லூரியில் தான் வந்து பயிலணும்னு ஒரு மாணவர்களோ இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் ஒரு ஆசைப்படுவாங்க. ஸோ அசெட் காலேஜோட அப்ரூவல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ், அதாவது மெயினாக வந்து உங்களுக்கு சேஃப்டி கோர்ஸ், இந்த மாதிரி சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறதுங்கிறது வேல்யூ தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு டிகிரி அப்படிங்கிறது சும்மா ஒரு வெறும் பேப்பரில் மட்டும் 90% மார்க் எடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் கிளாஸில் எனக்கு டிகிரி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் வேலை கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அது ரிலேட்டட் நாலேஜ். ஸோ அது ரிலேட்டட் நாலேஜ் அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு 3 years கிராஜுவேட் வந்து ஒரு கோர்ஸ் நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா அது ரிலேட்டடாக நான் 3 years 4 years முடிச்சு வரும்போது அது ரிலேட்டடாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் எனக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். எந்த டாபிக் கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு பேச தெரியணும். உதாரணத்துக்கு இப்போ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு ஒருத்தவங்க டிகிரி பிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு டெல் அபவுட் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, எலக்ட்ரிக்கல் சேஃப்டியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னா அவருக்கு சொல்ல தெரியணும். எலக்ட்ரிக்கல் ஒரு ப்ரெசன்டேஷனை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸோட வெளியில் வந்தால் தான் வேல்யூ. இல்லைனா வந்து அது படிச்சுங்கிறது ஒரு படிப்பு அப்படிங்கிறது சும்மா ஒரு பேரளவில் தான் படிப்பாக இருக்குமே தவிர ஒரு உண்மையான ஒரு கிராஜுவேட்டாக அவங்க இருக்க மாட்டாங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நான் ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் 3 வருஷம்னா எனக்கு ஃபிசிக்ஸை பற்றி எல்லாம் தெரியணும்ல, அதில் தானே நான் பட்டதாரி, அதில் தானே நான் 3 years முடிச்சு வெளியில் வர்றேன். பட் இப்போ வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து சும்மா அடிப்படையே தெரியாமல் வெளியில் வர்றாங்க. அதாவது அடிப்படையேன்னா அவங்க என்ன எடுத்து படிச்சிருப்பாங்களோ அது எந்த கொஸ்டின் ஒரு பேசிக் கேட்டால் கூட தெரியாது. ஸோ அட்வான்ஸ் கேட்டு தெரியலன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து பேசிக்கை கேட்டாலே தெரியாமல் நிறைய மாணவர்கள் இன்னைக்கு வர்றதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ சேஃப்டி கோர்ஸ் படித்தா வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய அப்ரூவ்டு இல்லாத இன்ஸ்டிடியூஷன்ஸில், அதாவது அப்ரூவ்டு இல்லைன்னா தே வில் இஷ்யூ தர் ஓன் சர்டிஃபிகேட் வந்து அவங்களே அவங்க கொடுப்பாங்க. அந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு ஸ்டூடெண்ட் நாகர்கோயிலில் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, தூத்துக்குடியில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கோர்ஸ் எல்லாம் சார் டிவியில் பார்த்தோம், எந்த தொலைக்காட்சியில் பார்த்தோம், நல்லா இருக்குது, கோர்ஸ் சூப்பராக இருக்குது, வேல்யூவானது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது பக்கத்தில் போய் ஒரு அப்ரூவ்டு இல்லாத இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணிடுறாங்க. அதோட விளைவு வந்து ஸோ மணி வேஸ்ட்டு, தென் டைம் வேஸ்ட். ஸோ அந்த மாதிரி முடிச்சு திரும்ப ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு ஜாபில் ப்ராப்ளம், ஜாப்பு கிடைக்கிறதுல பிரச்சனை. அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் எதுவுமே இருக்கிறது கிடையாது. இப்போ நாலேஜ் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம அசெட்டில் படிக்கக்கூடிய நீங்கள் ஒரு செகண்ட் இயர் முடிச்சு இப்போ ஒரு 3rd year என்ட்ரு ஆகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் எந்த டாபிக் கேட்டாலும் எடுத்து பேச தெரியும், எடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ஒரு ஈவன் செகண்ட் இயரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கேட்டாலே எல்லாமே தெரியும். அவன் வரும்போது ரொம்ப லிபரலாக, அது மீன் என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப சோகமாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் சேர்ந்துருக்காங்க, எனக்கு மேத்ஸ் வராது, அதனால தான் இந்த கோர்ஸ் எடுத்தேன் அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களாம் இருக்கானுங்க. ஆனால் இப்போ செகண்ட் இயரில் கூப்பிட்டு இங்கே வாடா எப்படி போயிட்டுருக்கு உனக்கு அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கேட்டால் ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல்லாம் அதிகமாக இருக்கும். சார் எனக்கு அதை பேசுகிறத பார்த்தா நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நம்மளாலேயும் முடியும், நம்மளாலேயும் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாபுக்கு போக முடியும். அதை விட அவன் என்ன சொல்கிறான்னா, சார் என் கூட படித்தவன் இப்போ அவனுக்கு வேலையெல்லாம் கிடைக்க போகிறது கிடையாது, பட் அவனுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிடுவேன், அவங்களுக்கு முன்னாடி எனக்கு நல்ல சேலரி கிடைக்கும், நான் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஏன் அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் லெவல் வருது அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் அப்படி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய ரோல் என்ன, நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு என்ன செய்யணும், நாட்டுக்கு என்ன செய்யணும், நாட்டுக்கு செய்கிறதெல்லாம் அப்புறம், முதல் வீட்டுக்கு செய்கிறது அப்புறம், உனக்கு நீ என்ன செஞ்சுக்கணும்,
நீ நாட்டை காப்பாற்ற வேணாம், வீட்டை காப்பாற்ற வேணாம், முதல் நீ உன்னையை காப்பாற்றிக்க. அதுக்கு என்ன பேசிக் இது அப்படிங்கிறது என்ன? ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு, இப்போ சுரேஷ் இருக்காருன்னா நாளைக்கு ஹூ இஸ் சுரேஷ், ஹூ இஸ் சுரேஷ் அப்படிங்கிறதுக்கு என்ன பதில்? சுரேஷ் வந்து இந்த குவாலிஃபிகேஷன், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, இவ்வளோ சேலரி வாங்குறாரு, அவர் தான் சுரேஷ். அந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் தான் இன்னைக்கு தேவை. இல்லை சுரேஷா அவர் வந்து ஏதோ படிக்கணும் காலேஜ் போகிறோன்னு போயிட்டு வந்துகிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் சும்மா தான் இருக்கான் 2 வருஷமா, இப்போவும் சும்மா தான் இருந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இல்லை அவர் ஏதோ ஒரு கோர்ஸ் ஒன்று படிச்சாரு, ஸோ படிச்சுட்டு இப்போ வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறாரு, மந்த்லி 2 lakhs சேலரி வாங்குறாரு அப்படிங்கிற ஃபீட்பேக் எப்படி இருக்கு? ஸோ இன்னைக்கு பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் தான், அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த 3 year அந்த ஜேர்னி, 3 years அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பீரியடு. அந்த பீரியடில் ஜஸ்ட் லைக் தட் ஏதோ காலேஜ் வர்றான் போகிறான், அவன் இஷ்டத்துக்கு ஹேர் கட், இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸிங்கு, க்ரூமிங் கிடையாது, சப்ஜெக்ட் நாலேஜ் கிடையாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ கையில் 4 ரோப்பு, கையில் காதில் ஒரு கடுக்கன் போட்டு, தென் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு, அந்த மாதிரி வந்து வர்றதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படி காலேஜ் வந்தாலும் பரவாயில்ல, அப்படி இன்டர்வியூ போகிற பசங்களும் இருக்கானுங்க. அதே மாதிரி போனால் அப்புறம் எப்படி ஜாப் கிடைக்கும்? ஸோ இதிலிருந்து இந்த ஒரு பேசிக் நீட்ஸ்ல இருந்து மெயினாக உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆட்டிடியூட், சப்ஜெக்ட் நாலேஜ், தென் வந்து தே வில் பி ரெடி டு ப்ரெசென்ட். நீங்கள் ஒரு 40 பேர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க முன்னாடி வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு அவங்களால எடுத்து பேச தெரியும், சொல்ல தெரியணும், அதுதான் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, தென் வந்து ட்ரைனிங், கோச்சிங் எல்லாம் நம்ம கொடுக்கறதுனால ஸோ மெயினாக பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் அப்ரூவல் பற்றி கேட்டீங்க. ஸோ அப்ரூவல் அப்படிங்கும்போது இது மெயினாக நம்ம வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியோட டைரக்ட் கண்ட்ரோல். சப்போர்ட் ஃப்ரம் தட் நாட் ஓன்லி யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு மட்டும் இல்லாமல் அசட் வந்து துபாயில் இருக்கக்கூடிய ஒரு சபாக்கா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் கூட நாலேஜ் பார்ட்னராக கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி சிங்கப்பூரில் ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு சேஃப்டி அப்படின்னாலே ஜென்ரலாக வந்து நிறைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு, ஒரு கவுன்சில் இருக்கு. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து அசட் வந்து கார்பரேட் மெம்பர், லைக் நேஷனல் சேஃப்டி கவுன்சில், CII, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த CII பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே அந்த கன்ஃபெடரேஷனில் இருக்கிறாங்க. ஸோ அதோடைய தென் வந்து நேஷனல் சேஃப்டி கவுன்சில், தென் இந்தியன் கெமிக்கல் கவுன்சில், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன், விண்ட் பவர் ஆர்கனைசேஷன், ஸோ இந்த மாதிரி நேஷனல் தென் வந்து லாஜிஸ்டிக்ஸ் செக்டார் கவுன்சில், இது எல்லாத்துலேயுமே. அது இல்லாமல் வந்து நிறைய இவங்களுடைய ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ், தென் இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப். இப்போ வந்து ஒரு இந்தியன் கெமிக்கல் கவுன்சில் இருக்குன்னா அவங்களுடைய ரோல்ங்கிறது பெரிய ரோல். இப்போ CII இருக்குன்னா CIIல வந்து இல்லாத பார்ட்டே கிடையாது, அவ்வளோ ஒரு பெரிய பார்ட் அது. ஸோ இந்தியா லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே, ஸோ அவங்க பண்ணுறது எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதாவது மினிஸ்ட்ரி கூட, அந்தந்த மினிஸ்ட்ரி கூட கம்பைன் பண்ணி பண்ணுறவங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு சோலார் பவர் ரிலேட்டடாக பண்ணுறாங்கன்னா அந்த ரிலேட்டட் மினிஸ்ட்ரி கூட கம்பைன் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூவான ஒரு ஈவெண்ட்ஸில், செஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபேக்கல்டிஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஸோ அவங்களுடைய நாலேஜ் லெவல் வந்து நல்லா ஹையாக வேல்யூவாக இருக்கும். நிச்சயமாக ஹை லெவல் வேல்யூவாக தான் இருக்கும். ஒரு காலர் பார்த்துலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். வணக்கம், இணைப்பு இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ரைட். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்டோட டைப் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ பேசிக்காக என்ன கேள்வி எழுது அப்படின்னா, கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்குமா? எஸ், அதாவது இன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது இன்னைக்கு அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, கோர்ஸ் எல்லாம் ஓகே, கேம்பஸ் இன்டர்வியூ வருமா, கேம்பஸ் இன்டர்வியூல எங்களை பிளேஸ்மெண்ட் பண்ணுவீங்களா, அடுத்து வந்து 100% பிளேஸ்மெண்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி தான். நீங்கள் ஃபீஸ் எல்லாம் அடுத்து, இப்போ மாணவர்கள் கேட்குற கேள்விகள், ஃபீஸ் எல்லாம் அடுத்து, மற்ற விஷயங்கள்லாம் அடுத்து, கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குமா சார் அப்படிங்கிறது முதல் கேள்வியை கேட்குறாங்க. அதாவது இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு 3 year டிகிரி வந்து நம்ம கூட ஜேர்னி காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்கறது ஒரு இனிஷியல் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இனிஷியலா வந்து ஒரு எனி சேலரி, ஒரு ஏதோ ஒரு. ரைட், ஒரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
ஹலோ குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா, சொல்லுங்க. சார் கிட்ட பேசலாமா? தாராளமா. சொல்லுங்கம்மா. கடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங்மா. தொடர்ந்து பேசலாமா? சார் இருக்காங்க. என்ன சந்தேகங்கள்? சார் என்னோட சன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆக்சுவலா ஜாயின் பண்ணிருந்தேன். ஓகே, தொடர்ந்து பேசுங்கம்மா நீங்க. ஓகே, ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ பத்தி எஸ், கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுங்கிறது ஒரு இனிஷியல் பிளாட்ஃபார்ம். அதாவது இப்போ கோர்ஸ் முடிச்ச உடனே ஒரு ஒரு கம்பெனி வந்து நேராக காலேஜுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா அவன் வேற எங்கேயும் போய் தேடி போகாம அவன் இருக்கிற இடத்துலயே வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு போறாங்க, அவன் ஜாயின் பண்ணிடுறான். ஸோ இதை எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது வந்து ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம்னா இன்டர்ன்ஷிப் அனுப்புறோம். கம்பல்சரி வந்து ஃபைனல் இயரில் வந்து ஒரு 3 month இன்டர்ன்ஷிப். நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து ஃபாரின் போக நான் விரும்புகிறேன் சார், என்னால் வந்து எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும், நோ ப்ராப்ளம். என்னை வந்து துபாய்க்கு வந்து ஒரு 3 மாதம் என்ன பண்ணுங்க, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்னை அனுப்புங்கன்னா we are ready to send them to internship in abroad. Okay. So not only Dubai, any Gulf countries. Okay. Oman, Kuwait, Qatar, Saudi Arabia, Muscat, Singapore, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இன்டர்ன்ஷிப் அனுப்புகிறோம் 3 month. ஓகே. ஃபாரின் இன்டர்ன்ஷிப் நம்பர் 1. ரெண்டாவது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ் இப்போ எம்என்சிஸ்லையும் நம்ம 3 month வந்து இன்டர்ன்ஷிப் அனுப்புகிறோம். ஸோ இந்த 3 month அப்படிங்கிறது இப்போ இது ஸ்பெசிஃபைடு கிடையாது. 1 month இருக்கலாம், 2 months, அப் டு 3 month. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் போய் ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம என்னதான் ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து கிளாஸில் டீச் பண்ணாலும், ப்ராக்டிகல்ஸை கிளாஸில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும், ஸோ அவன் இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் கிளாஸ் ரூமில் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இங்கே வந்து ஃபேனை போட்டு லேசியை போட்டு நம்ம உட்கார வச்சுருப்போம். அங்கே என்ன பண்ண முடியாது. இங்கே வந்து இவர் உட்காந்துட்டு வாத்தியார் நின்றுட்டு கிளாஸ் எடுப்பார், இவருக்கு ஹாயாக உட்காந்துட்டு கவனிச்சிருப்பார். பட் ஃபீல்டுக்கு போனால் என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ இவர் வந்து இனிஷியல் ஸ்டேஜாக போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த எக்ஸ்போசரும் கிடைக்கும் போது நாளைக்கு இதை விட இன்னும் டாப் கம்பெனியில் போய் அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக அவன் அங்கே என்ன பார்த்துருப்பானோ, ப்ராக்டிக்கலாக என்ன செஞ்சிருப்பானோ பார்த்துருப்பாங்களோ அதை வந்து இன்டர்வியூவில் வந்து அந்த நாலேஜை வந்து அவங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சு வரும்போதே அவனுக்கு உண்டான வேலையை அவனே உருவாக்கிட்டு வந்துடுறான். ஓகே, சோ ஃபைனல் இயர்ல கம்பல்சரி 3 months வந்து இன்டர்ன்ஷிப், அப்பவே வந்து வேலை வாய்ப்பு ஜாப் அவனே கிரியேட் பண்ணிக்கிறான். நம்ம ஹெல்ப் பண்ண தேவை கிடையாது, நம்ம ஹெல்ப் பண்ண தேவையில்லை. இவன் இந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கம்பெனிலேயே ஹெச்ஆரே வந்து நீ கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க ஆஃபர் லெட்டரோட வந்துடுறாங்க. ஓகே, சோ அப்போ அசெட் காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ், ஒன்று. ரெண்டாவது வந்து இது இன்டர்ன்ஷிப் போறது உங்களுக்கு எது மூலமாலாம் பிளேஸ்மெண்ட்டுக்கு கிடைக்குதுங்கிறது சொல்றேன். ஒன்று, இந்த இன்டர்ன்ஷிப் மூலமா பிளேஸ்மெண்ட் ஆயிடுறான் ஒரு வே. ரெண்டாவது வந்து இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்மள அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ வி நீட் பீப்புள்ஸ். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 25,000ல இன்னைக்கு பிளேஸ் ஆயிருக்காரு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் சொல்லி. தேங்க்ஸ் அலாட். அவனுக்கு சொல்லிடுறேன் கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு நான் வரதுக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, அந்த பையனோட ஆஃபர் லெட்டர் 25,000 சேலரிக்கு செலக்ட் ஆயிருக்காரு உங்க பையன், நம்ம ஸ்டூடெண்ட். அது எப்படின்னா நம்ம பிளேஸ்மெண்ட் டிவிஷன். அப்போ தேர் இஸ் அ செப்பரேட் டிவிஷன் கால்டு பிளேஸ்மெண்ட். ஸோ செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஒரு 4 to 5 பீப்புள்ஸ் கிட்ட அந்த டிபார்ட்மெண்ட்ல செக்ஷன்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க் என்னன்னா, ஒன்று உங்கள் கம்பெனி அப்ரோச் பண்ணுவாங்க ஜாப் கேட்டு. ரெண்டாவது கம்பெனி வந்து உங்களை அப்ரோச் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு. அப்போ அந்த மாதிரி அனுப்பும்போது ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ். ஆன் கேம்பஸ் அப்படிங்கிறது கம்பெனி ஹெச்ஆர் டீம் வந்து டைரக்டாவே நம்மளுடைய ப்ரிமிசஸ்க்கு வந்து தே வில் கண்டக்ட் த இன்டர்வியூ. ஆஃப் கேம்பஸ் அப்படிங்கும்போது நம்மளே ஸ்டூடெண்ட்ஸை டைரக்டா வந்து கம்பெனிக்கு அனுப்புறோம். இது ரெண்டுமே நடக்குது. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து நிறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். மார்னிங் 2 கம்பெனி வந்திருக்காங்க, ஈவினிங் 2, ஆஃப்டர்நூன் 2 கம்பெனி வந்திருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 4 கம்பெனி வந்து இன்டர்வியூ செலக்ட் பண்ற அளவுக்கு இது பண்றோம். ரெண்டாவது வந்து அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காலர். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். வணக்கம். ரைட் சார், சொல்லுங்க சார். ரெண்டாவது வந்து we are having one more division called EHS, Asset EHS Solution அப்படின்னு சொல்லிட்டு we are having one more division. It's a unit of Asset Institute. Asset Institute உடைய இன்னொரு யூனிட். ஸோ அதில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து செப்பரேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த EHSன்னு ஒன்றும் கிடையாது, என்விரான்மெண்ட் ஹெல்த் சேஃப்டி. இப்போ அந்த டிவிஷனுடைய என்ன ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ தே ஆர் ப்ரொவைடிங் ட்ரைனிங், கன்சல்டிங், ஆடிட்டிங் டு த இண்டஸ்ட்ரீஸ்.
அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஏன் ட்ரைனிங் நன்னு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குன்னா, ஸோ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கவர்மெண்ட் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே சேஃப்டி ட்ரைனிங் கொடுக்கணும். யார் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ்? நாட் ஓன்லி லேபர், ஈவன் தோ இன்ஜினியர்ஸ், ஈவன் தோ டெக்னீஷியன்ஸ், ஐடிஐ படிச்சிருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருக்கலாம், பிஇ படிச்சிருக்கலாம், இல்லை படிக்காமல் இருக்கலாம், என்ன கேட்டகரியில் இருந்தாலும் என்னென்னலாம் மேன் பவர் அங்கே இருக்கோ எல்லா மேன் பவருக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு சேஃப்டி ட்ரைனிங் கொடுக்கணும். என்ன சேஃப்டி ட்ரைனிங்னா சேஃப்டி அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுல என்னென்ன சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன சேஃப்டி நார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வச்சு இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எல்லாமே யார் கொடுக்குறதுன்னா நம்ம கொடுக்குறோம். ஓகே, நம்ம வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த டிவிஷன் மூலமாக கொடுக்குறோம். வெரி நைஸ். ஒன்று. ரெண்டாவது வந்து ஆடிட். காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிடலாமா? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஹலோ. ஓகே, சொல்லுங்க சார். ஸோ ட்ரைனிங். ரெண்டாவது ஆடிட்டிங்னு ஒரு பார்ட் இருக்கு. ஆடிட்டிங் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆடிட் மீன்ஸ் வாட்? சார் நீங்களே சொல்லிடுங்க சார், டக்குன்னு கேள்வி கேட்டீங்கன்னா. அதாவது ஸோ ஆடிட், இப்போ அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன ஆடிட் அப்படின்னா ரீசெக், ரீவெரிஃபை. நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் செஞ்சு வச்சிருப்பீங்க, பட் அதை கொண்டு போய் இன்னொரு பர்சன் கிட்ட கொடுத்து அதை ரீசெக் பண்ணுறோம், ரீவெரிஃபை பண்ணுறோம். ஸோ ஆடிட்டிங் இஸ் நத்திங் பட் ரீவெரிஃபைங், ரீகரெக்டிங், ரீசெக்கிங். ஓகேங்களா? அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க. சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லா சேஃப்டி நார்ம்ஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு தேர்ட் பார்ட்டியை வச்சு அதை வெரிஃபை பண்ணுவாங்க. தட்ஸ் கால்ட் ஆடிட், சேஃப்டி ஆடிட். அந்த இது நம்ம பண்ணுறோம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஓகே. ஸோ ஒரு பக்கம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இது நான் இண்டஸ்ட்ரிக்குன்னா இப்போ இன்ஸ்டியூட்லேருந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ட்ரைனிங், கன்சல்டிங், ஆடிட்டிங் எல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்கறதுனால, இப்போ அகடமிக் சைடு மட்டும் நம்ம கிடையாது, இண்டஸ்ட்ரீஸ்க்கு சர்வீஸ் கொடுக்கறதுனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம கூட டைஅப்பில் இருக்கிறாங்க, கான்டாக்டில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அசட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்லை இண்டஸ்ட்ரியல் விசிட்டோ இல்லை கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ரைட், இடைவேளைக்கான தருணம். நேயர்களே, இது கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும், இணைந்திருங்கள். வேதி டிவி நேயர்களே, வெல்கம் பேக். இது கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. அசட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிலிருந்து சிஇஓ டாக்டர் முகமது ரிஸ்வான் அவர்கள் வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கை பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் பார்த்துட்டு பேசலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். வணக்கம், டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு பேசலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், சிதம்பரத்துல பேசுறேன். சொல்லுங்க சார். ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். தொடர்ந்து பேசுங்க சார். இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சிதம்பரத்துல பேசுறேன். ஹலோ, இணைப்புல இருக்கீங்க சார், பேசலாம். ஹலோ சார், தொடர்ந்து சொல்லுங்க, என்ன சந்தேகம், எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ. 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 ஓகே ஓகே, சரி, சொல்லுங்க சார். சிலபஸை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணக்கூடிய
யூனிவர்சிட்டிஸ் அவங்களுடைய சிலபஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது இல்லாமல் நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய இந்த எல்லா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், நேஷனல் சேஃப்டி கவுன்சில், ஸோ இவங்க டிஜி ஃபாஸ்ட்லி, டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஸோ இவங்க சிலபஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அப்டேட்டட் திங், அதாவது அப்டேட்டட் அப்படிங்கும்போது ஸோ இன்னைக்கு வந்து சேஃப்டியில் வந்து கரண்ட்டாக வந்து என்ன எக்யூப்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, சேஃப்டி எக்யூப்மெண்ட் பிபிஇஸ், அது தென் வந்து என்ன விதமான கான்செப்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அப்டேட்டடாக நம்ம சிலபஸ் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து we are having a separate academic committee. அகடமிக் கமிட்டி இருக்காங்க. அகடமிக் கமிட்டி அப்படிங்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்மளுடைய அகடமிக் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து 1986 எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி NIT பாஸ்ட் அவுட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் டிப்ளமா, நேஷ்னல் டிப்ளமா, இந்த மாதிரி அதாவது இன்டர்நேஷ்னல் டிப்ளமா எல்லாமே முடிச்சு அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணவங்க. லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணது யூஎஸில் ஒர்க் பண்ணவங்க. ஸோ அவர் தான் வந்து அகடமிக் ஹெட். ஸோ செப்பரேட் டீம் கமிட்டி இருக்குது, அகடமிக் கமிட்டி. அவங்க அதெல்லாமே வந்து ஈவன் எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி முடித்தவங்க, தென் இண்டஸ்ட்ரியில் 10 years 15 years ஒர்க் பண்ணவங்க. ஸோ அந்த மாதிரி டீம் இருக்கும்போது ஸோ தே வில் ரிசர்ச், அவங்க என்ன அப்டேட்டட் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் யூனிவர்சிட்டி சிலபஸ் அல்லாமலும் அப்டேட்டட் திங்கை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே சார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆத்தரைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பற்றி ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. சிலபஸை பற்றியும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்குன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கும், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எப்படி இருக்கும்? எஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது தான். அதாவது ஸோ நான் பொதுவாகவே என்ன சொல்லுவேன்னா, உயர்கல்வியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கணும் பொதுவாகவே. எப்படின்னு, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு, அதாவது நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் வேலை கிடைக்கல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தேன் வேலை கிடைக்கல, அப்படியே வேலை இருந்தாலும் எனக்கு வந்து சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இல்லை அப்படின்னா படித்தது ஒன்று, பார்க்குற வேலை ஒன்று. நிறையா வந்து இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஸோ இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறதை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது 2 விஷயம் இருக்குது. என்னன்னு ஒன்று வந்து பேரண்ட்ஸை பொறுத்தளவு இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு போஸ்ட் பண்ணி கம்பல் பண்ணி ஜாயின் பண்ணுறது ஒன்று. 2வது இல்லைன்னா பையனை என்ன பண்ணுறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக படிக்கிறது. இதில் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று, இவனால் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல, அரியர்ஸ் வச்சுட்டு வெளியில் வந்துடுறான். 2வது, அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில் வந்தாலும் வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது. ஏன்னா இவனோட இதுக்கு முன்னாடி நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் அதை படிச்சுட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. பட் இதுக்கு வந்து ரீசன்ஸ் நிறையா இருக்குது. பட் இந்த மாதிரி ஜாப் ஓரியன்ட், ஒரு சைடு வந்து இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிச்சுட்டு மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவ் ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாணவர்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க, ஆட்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்பர் ஆஃப் சூப்பர்வைசர்ஸ், எங்களுக்கு சேஃப்டி சூப்பர்வைசர்ஸ் வேணும், சேஃப்டி இன்ஜினியர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம நிறையா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எங்கிட்ட கேண்டிடேட்ஸ் தான் இல்லைன்னு சொல்லணும். பட் இதில் வந்து ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸில் வந்து எதை பற்றி படிக்க போகிறீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு படிச்சுட்டு வர்றவங்களுக்கு என்ன வேலைனே தெரியாமல் படிக்கிறாங்க. எதை பற்றி படிக்க போகிறோம்னே அந்த கோர்ஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறது கிடையாது. சும்மா ஃபேன்சியாக இருக்குது, பேர் நல்லா இருக்குது, நான் இன்ஜினியரிங் இதுக்காக நான் படிக்கிறாங்களே தவிர அந்த இதில் வந்து என்ன சொல்லி தருவாங்க, என்ன சப்ஜெக்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் வரை படித்தது அப்படிங்கிறது வேற, இப்போ ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜில் போய் படிக்க போகிறது அப்படிங்கிறது வேற. காலேஜில் போய் படிக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷன், ஒரு வேலையை நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அந்த வேலையை தான் நான் எனக்கு லைஃப் லாங் வர சொல்ல போகிறோம். அந்த வேலை தான் நம்மளை யார் என்னங்கிறத இந்த சொசைட்டிக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண போகுது. அப்படிங்கிறதுனால ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லி தருவாங்க, எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு BE மெரைன் படிக்கிறீங்க, இல்லை BE மெக்கானிக்கல், இல்லை இந்த BE இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி படிக்கிறீங்க, இல்லை ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறீங்கன்னா எனக்கு என்ன சொல்லி தருவாங்க, எனக்கு எதை பற்றி டீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்பர் 2 வந்து அதான் மேடம் கேட்ட மாதிரி நேச்சர் ஆஃப் ஜாப், அதான் என்னவாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு வேலை இருக்குது. அப்போ என்னவாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண போகிறீங்களா, இல்லை டூல்ஸ் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்களா, என்னவாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுதான் நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது. ஸோ 3rd ஒன் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம், படித்தா வேலை கிடைக்குமா. ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழல் இருக்கு. இதை படித்தா வேலை கிடைக்குமா. அப்போ இந்த ஜாப் அசூரன்ஸ்,
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து மெயினாக எல்லாருக்குமே தேவையான ஒன்று, என்ன சேலரி தருவாங்க, ஸ்டார்டிங் சேலரி எப்படி இருக்கும், அதோட ஃபியூச்சர் growth வந்து எப்படி இருக்கும். ரைட், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கல்வியும் ஒரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். வணக்கம். ஹலோ வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ மேம், கேட்கல. ஹலோ வணக்கம், கேக்குதா? வணக்கம் மேடம். ஹலோ சொல்லுங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். மேம் எனக்கு கேட்கல. ஹலோ கேக்குதா? வணக்கம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். ஸோ வந்து இந்த 4 விஷயங்களை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணணும். நம்பர் 1 வந்து எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம், அதாவது ஸ்டடிங் அபவுட் வாட் அப்படிங்கிறது. ஸோ நம்பர் 2 வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கு எப்படி இருக்கும். தேர்டு வந்து படித்த உடனே வேலை கிடைக்குமா. ஃபோர்த்து வந்து என்ன சேலரி கிடைக்கும், அதோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும். இந்த 4 கேள்விகள் தான். ஸோ இந்த 4 கேள்விகளுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபைடு பண்ணுற மாதிரி திருப்திகரமான பதில் கிடைச்சிச்சுன்னா தாராளமாக அந்த உயர்கல்வியை எடுத்து படிக்கலாம். இதில் செகண்ட் பாயிண்ட் தான் மேடம் கேட்டிருக்காங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ மெயினாக வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கு இந்த சேஃப்டி கோர்ஸ் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து யூ வில் பி அப்பாயிண்டட் அஸ் அ சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியர், இன்னும் அட்வான்ஸாக சொல்லணும்னா ஹெச்எஸ்சி ஆஃபீஸர், ஹெச்எஸ்சி இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்டல் ஆஃபீஸர், ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்டல் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலுமே ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, டெக்னிக்கல், லேபர், எல்லா கேட்டகரியிலுமே இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தர் ஹைட்டில் ஒர்க் பண்ணுவார், ஒருத்தர் மிஷினில் ஒர்க் பண்ணுவார், ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுவார். ஒரு இண்டஸ்ட்ரினா எல்லா வேலையுமே நடக்கும். ஒருத்தர் வெல்டிங் பண்ணுவாங்க. என்ன, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாரையுமே அதாவது சேஃபாக ஒர்க் பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறது, ஆக்சிடெண்ட்டை வந்து 0% மெயின்டைன் பண்ணுறது. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது. எப்படி தடுக்கிறது, நம்ம போய் விழுந்து தடுக்கிறது கிடையாது. எப்படி தடுக்கிறதுனா அதை தான் டெக்னிக்கலாக அதை தான் நம்ம படிக்க போகிறோம். அந்த கோர்ஸில் பற்றி அவங்க படிக்க போகிறாங்க. ஸோ அதுதான் ஒர்க் சேஃப்டி. இப்போ இதில் வந்து ஹெச்எஸ்சின்னு சொல்லுவாங்க, ஹெல்த் சேஃப்டி, ஒர்க் சேஃப்டி, என்விரான்மெண்டல் சேஃப்டி. ஒர்க் சேஃப்டி, ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலை மூலமாக எனக்கு எந்த வித ஆபத்தும் வரக்கூடாது. நான் என்ன வேலை வேணாலும் பார்ப்பேன். ஹைட்டில் ஒர்க் பண்ணுவேன், மிஷினில் ஒர்க் பண்ணுவேன், ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம், ஒரு மிஷினிஸ்டாக இருக்கலாம், ஒரு ஆப்ரேட்டராக இருக்கலாம். நான் பார்க்கக்கூடிய வேலை மூலமாக எனக்கு எந்த வித ஆபத்தும் வரக்கூடாது. ஒர்க் சேஃப்டி, அதை பார்த்துக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 ஹெல்த் சேஃப்டி. ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒர்க் பண்ணால் மட்டும் போதுமா, எனக்கு என்ன வேணும், ப்ராப்பர் ஃபுட்டு வேணும், ப்ராப்பர் ரெஸ்ட் வேணும். இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஏதாச்சும் ஏதாவது இன்சிடென்ட், ஆக்சிடென்ட் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். அப்போ யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த், என்னுடைய ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ தேர்ட் ஒன் வந்து என்விரான்மெண்டல் சேஃப்டி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அப்போ இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, என்விரான்மெண்டல் சேஃப்டி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமீப காலங்களில் அதாவது இப்போ இந்த என்விரான்மெண்ட் இஷ்யூனால எத்தனை இண்டஸ்ட்ரீஸை வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, நம்ம எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஓகே, அது எவ்வளோ வந்து ரெவன்யூ கொடுத்தாலும், எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு இருந்தாலும், பட் அந்த இண்டஸ்ட்ரி மூலமாக, அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ் மூலமாக கண் எரிச்சல், ஸ்கின் டிசீஸ், மூச்சு திணறல் இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி தேவை கிடையாது. அதுதான் கவர்மெண்ட் ரூலே. அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் சேஃப்டி, ஹெல்த் சேஃப்டி, என்விரான்மெண்ட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே யாருக்காகனா ஹியூமன், மனிதனுக்காக தான். அது வந்து இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒன்லி ஃபார் ஹியூமன். பட் அதுவே உனக்கு ஆபத்தாக முடியுதுன்னா அது தேவை கிடையாது. இதுதான் கான்செப்ட். ஸோ இதை என்ஷூர் பண்ணுறது ஒர்க் சேஃப்டி, ஹெல்த் சேஃப்டி, என்விரான்மெண்டல் சேஃப்டி. ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் ஜாப். இது வந்து பியூர்லி ஆஃபீஸர் கேட்டகரி ஜாப், ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லலாம். ஒயிட் கலர் ஜாப். எஸ், ஒரு கலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம், நான் செங்கல்பட்டுலேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்க சார். நாங்கள் டிப்ளமோ 2000 செக்ஷன் முடித்தேன். சரி. இப்போ நான் மாருதியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட சம்பளம் வெறும் 8000 தான். இதை படித்தா என்ன சம்பளம் கிடைக்கும்? ஓகே. நீங்கள் இப்போ என்ன ஏஜ் உங்களுக்கு? சார் இப்போ எனக்கு 24 ஆகுது. இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? செங்கல்பட்டு திண்டிவனம் கிட்ட இருக்கேன் சார். ஓகே. ஏன் நீங்கள் இதுவரை ஒரு சரியான சேலரி கிடைக்கலையா உங்களுக்கு? ஆமாம் சார். என்ன ரீசன் நினைக்கிறீங்க நீங்கள்? சார் நான் டிப்ளமோவில் அரியர் வச்சிருக்கேன், அதனால. அரியர்ஸ் இன்னும் கிளியர் பண்ணலையா? கிளியர் பண்ணல சார். அப்போ வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸாமுக்கு இது பண்ணியிருக்கீங்களா? போட்டிருக்கேன். அப்ளை பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கேன் சார். இப்போ இதில் கிளியர் ஆக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? நம்புறோம் சார். ஓகே. சரி, அதாவது இப்போ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் அப்படிங்கிறது நல்ல வேல்யூவான கோர்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அதாவது மெக்கானிக்கல் அப்படிங்கிறது எல்லா ஃபீல்டுக்குமே அப்ளிகேபிள் ஆகக்கூடிய ஒரு விஷயம், எவர் கிரீனானது ஒன்று. பட் அது வந்து இப்போ நீங்கள் டிப்ளமா மெக்கானிக்கல் மட்டும் வச்சு நீங்கள் வேலைக்கு போகும்போது 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒரு நம்பர் 1 வந்து ஸோ நீங்கள் போய் ஃபீல்டில் இறங்கி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும். அதாவது வேலை கஷ்டமாக இருக்கும், சேலரி கம்மியாக இருக்கும் ஒன்று. 2வது நீங்கள் இல்லை அதே நம்ம வந்து பிஇ பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஏற்கனவே நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால இது வந்து இந்த கோர்ஸில் இப்போ டிப்ளமா முடிச்சிருக்கவங்க அரியர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த 3 இயர் டிகிரியில் வந்து டேரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணி லேட்டரல் என்ட்ரியில் பண்ணலாம் ஒன்று. இல்லை அரியர்ஸ் இருக்குன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒரு 10 மந்த் வரும். ஒரு 6 மந்த்லேயே உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம். அது ஒரு நல்ல வேல்யூவான கோர்ஸ். இந்த கோர்ஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, ஆயில் ரெஃபைனரிஸு, ஷிப்பு, ஹார்பர், ஏர்போர்ட், பவர் பிளான்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், மேரைன், இந்த மாதிரி எல்லா விதமான ஃபீல்டுலையுமே நீங்கள் வந்து ஒரு ஹெச்எஸ்சி ஆஃபீஸர், ஹெச்எஸ்சி இன்ஜினியர், சேஃப்டி இன்ஜினியர், சேஃப்டி ஆஃபீஸராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ண தேவையில்லை. ஆஃபீஸர் கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். வேல்யூ, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, மெயினாக நீங்கள் சேலரி கேட்டிங்க. ஒரு 2 or 3 இயர்ஸ், ஒரு 4 இயர்ஸ், ஒரு அப் டு 5 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே ஒரு லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்குற அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த டிவியில் போயிட்டுருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரைட், இன்னொரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். வணக்கம். வணக்கம். யாருங்க? நான் சொல்றதே கேட்காமலே அவரே சொல்லிட்டு இருக்காரு. இருக்கீங்க, இனிப்புல இருக்கீங்க. இப்போ சொல்லுங்க வேற என்ன டவுட் உங்களுக்கு? என்னன்னா நான் எங்க பையன் வந்து மச்சன்சி பையன். இல்ல நீங்க அடுத்த காலர், அதுக்கு முன்னாடி ஒரு காலர் பேசிட்டு இருந்தேன். சொல்லுங்க. எங்க பசங்க லண்டன்ல படிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். ஓகே. மச்சன்சி பையனை வந்து என்ன பண்ணிட்டேன், சிங்கப்பூர்ல படிக்க வச்சேன். சிங்கப்பூர்ல என்ன படிச்சாரு? யாருங்க? சிங்கப்பூர்ல என்ன கோர்ஸ் படிச்சாரு சார்? மெக்கட்ரானிக்ஸ். ஓகே. மெக்கட்ரானிக்கு இங்கிலாந்து யூனிவர்சிட்டியோட இது. சரி, ஓகே. மெக்கட்ரானிக் முடிச்சுட்டு இப்போ 3 வருஷத்துல பிஇ முடிச்சுட்டு வந்துட்டான். சரி. அவனை எந்த வேலைக்கு அனுப்புறது? பிஎஸ்எல் அனுப்புறது. பிஎஸ்எல் வந்து அங்க சங்க தலைவர் தான் எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க. எஸ்டி, எஸ்சி, பிசி அந்த சங்க தலைவர் தான் வேண்டப்பட்டவங்க. அதை கேட்டா ஒன்றும் புரியல அவங்களுக்கு. அப்படிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு அந்த மெக்கட்ரானிக்ஸ் படிச்சதுக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்களா? கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரணும் அப்படின்னா ஏன்னா நான் தான் படிக்க வச்சேன் இல்லையா. ஓகே. ரொம்ப இப்போ வந்து அவனுக்கு உங்க இதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாயி போச்சு. என் பையன் வந்து வேற இந்த யூடியூப்ல அது மதன் கோவில் மாரி வர போறான். 2வது நிறைய பில்டிங் கட்ட போறான். நிறைய ஐஏஎஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது அப்புறம் விட்டுருங்க. ஆனா இவனுக்கு ஏதாச்சும் பண்ணுமேன்னு பண்ணும்போது உங்க இது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஓகே. சோ என்ன ஜாப், என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும்? அவர் ஆக்சுவலி வந்து இதுல வந்து இதுக்கப்புறம் இது வந்து வேல்யூ ஆடடா படிக்கும் போது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா பண்ணலாம், இல்ல எம்பிஏ பண்ணலாம், எம்எஸ்சி பண்ணலாம். படிச்சுட்டு இது ரிலேட்டடாவே இப்போ நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்க இந்த சேஃப்டி ஆஃபீஸரா, சேஃப்டி இன்ஜினியரா இப்போ சிங்கப்பூர்ல அவர் படிச்சிருக்காருன்னா கண்டிப்பா வந்து பார்த்துருப்பாங்க இதோட வேல்யூ, இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து கூடுதல் ஒரு வேல்யூ ஆடட். இப்போ இந்த கோர்ஸ் நீங்க படிச்சுட்டு ஜாப் போறாதா போகலாம். இல்லை நீங்கள் அவங்க படித்த துறைகளில் நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அது ரிலேட்டட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ இது வந்து ஒரு ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ 10ஆம் வகுப்பு அடிப்படை ஒரு குவாலிஃபிகேஷன் சொன்னீங்க. 10ஆம் வகுப்பு முடிச்ச உடனே எப்படி சார் ஆஃபீஸர் ஆக முடியும்? எஸ், அதாவது இப்போ உங்களுக்கு டிப்ளமா அதாவது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங். இப்போ நல்ல கொஸ்டின் இது. இப்போ நீங்கள் வந்து பிஇ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜாப் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பட் டிப்ளமா முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் ஈஸியாக கிடைக்கிது. ஏன்னா இந்த பிஇ படிக்கிறவங்களுடைய ஜாபை வந்து யார் பார்த்துடுறது? டிப்ளமா பார்த்துறது. இப்போ அவங்களோட உங்களுக்கு வந்து சேலரி கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. இதில் வந்து அதாவது உங்களுக்கு அதாவது குவாலிஃபிகேஷன் தான் மாறுதே தவிர இப்போ ஈவன் டிப்ளமா இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் அதுவும் ஒரு 3 இயர் டிகிரி, 3 இயர் டிப்ளமா. ஒரு 12th முடிச்சு வர்றவங்க 3 இயர் டிகிரி படிக்கிறாங்க. சிலபஸ் எல்லாம் மோராலஸ் வந்துட்டு சேம் தான். பட் என்ன அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, இவங்க வந்து மேனேஜரியல் ஸ்கில் வந்து உங்களுக்கு டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு இருக்கும். 10th முடிச்சு போறவங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா ஸ்கில்லா இருப்பாங்க. இதுதான் டிஃப்ரெண்டை தவிர மற்றபடி வந்து வேலையோ சேலரியோ எல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ஓகே, காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். மேம் நான் ஹரிணி பேசுறேன். சொல்லுங்கம்மா.
இது 12th முடிச்சு பிஎஸ்சி பண்ணலான்னு இருக்கேன். அது எடுத்தா வேகன்சி இருக்குமா அப்படின்னு கேக்குறது தான். எங்கேருந்துமா பேசுறீங்க நீங்க? சென்னையில இருந்து சார். ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் 2 ப்ரோக்ராம் இருக்குது. பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஒன்று இருக்குது, தென் பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே நல்ல வேல்யூவானது ஒன்று. எல்லாரும் படிக்கக்கூடியது நான் படிக்க விரும்பலை சார், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இனோவேட்டிவாக நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பண்ணலாம். உங்களுக்கு ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா கேர்ள்ஸ் வந்து ஜென்ரலாக இப்போ அதாவது ஒரு பிகாம் பிபிஏ இந்த மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி பிகாம் பிபிஏன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எடுக்கும்போது கோர்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியாகவும் இருக்கும். ஸோ அந்த டிகிரியில் வந்து ஹெச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஐடி எல்லாமே கவர் ஆகும். அதனால நீங்கள் வந்து ஸோ பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கூட ப்ரிஃபர் பண்ணலாம் தாராளமாக. ஸோ அந்த டிவியில் போயிட்டு இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்கன்னா மதுரவாயில் தான் இருக்குது. ஸோ பெட்டர் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள், நேரில் போங்க. பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு நேரில் போனீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ரைட், இன்னொரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். வணக்கம் மேடம். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் ராம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க ராம். +2 முடிச்சிருக்கேன். சேஃப்டி கோர்ஸ் படிக்கலாமா என்ன ஏதுன்னு டீடைல் கேட்கணும் சார். ஓகே, சொல்லுங்க ராம், என்ன எப்போ முடிச்சீங்க +2? இப்பதான் சார் 2 இயர் தான் கம்ப்ளீட் பண்ணேன் சார். ஓகே, என்ன குரூப் நீங்கள்? பியூர் சயின்ஸ் சார். ஓகே, இப்போ எவ்வளோ நேரமாக ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க? இப்பதான் சார் ஒரு 10 மினிட்ஸா பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் டில் ப்ரோக்ராம் முடிகிற வரை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணலாம். ஸோ கோயம்புத்தூர்லேயே இருக்குது, பீலமேட்டில் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் நேரில் போய் பாருங்கள், ப்ரோக்ராம் கண்டினியூவாக பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கிறதுனால என்ன வேல்யூ அப்படின்னா, இது கோர்ஸ் ஒன்று தான். பட் இந்த ஒரு கோர்ஸை வச்சு நீங்கள் எல்லா ஃபீல்டுக்குமே ஜாபுக்கு போக முடியும். இப்போ நீங்கள் எந்த ஒரு துறையுமே எடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் வந்து வேலை ஏன் கிடைக்கலன்னா எனக்கு ஒன்று தான் தெரியும், நான் ஒரு ஃபீல்டில் தான் ஜாப் சர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். பட் இது வந்து கோர்ஸ் ஒன்று தான். பட் இந்த ஒரு கோர்ஸை படிச்சுட்டு எந்த ஃபீல்டுக்கு வேணால் நீங்கள் போக முடியும். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். மெயினாக படிக்கிறது ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. இதில் மேக்ஸ், ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் 3 இயர்ஸ் முடிக்கும் போதே கேம்பஸ் இன்டர்வியூலாம் நிறைய கம்பெனிஸ்லாம் வருவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூவில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் போய் பாருங்கள், பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு நேரில் போங்க. ரைட், இன்னொரு கலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். ஹலோ, வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஐ எம் ஹரிஹரன் ஃப்ரம் வெல்லூர் சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். ஓகே ஹரிஹரன், மெக்கானிக் செமஸ்டர் வந்து பெண்டிங்ல இருக்கு சார். ஓகே, மெக்கானிக்கல் பிஇங்களா டிப்ளமாவா? பி தான் சார். ஓகே, இப்போ இந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு வெயிட்டிங்கா? எஸ் சார். ஓகே, சொல்லுங்க, என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? நெக்ஸ்ட் எம்பிஏ பண்றதுல அதுல வந்து லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங்கா இல்ல சேஃப்டி இன்ஜினியர் அது படிக்கணும், எது படிக்கலாம் நல்லா இருக்கும் சார்? ரெண்டுமே வேல்யூவான கோர்ஸ் தான். உங்களுக்கு மெக்கானிக்கல் அப்படிங்கும் போது உங்களுக்கு சேஃப்டி வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் முடிச்சு சேஃப்டி கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஸோ வாண்டட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எல்லா விதமான துறைகள்லையுமே வேலைக்கு போக முடியும். நீங்கள் வந்து ஒரு டாப் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு 2 or 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே உங்களுக்கு வேல்யூ, சேலரி, க்ரோத் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேஃப்டியில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வந்து தாராளமாக எடுத்து படிக்கலாம், நல்ல வேல்யூவாக இருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நேரில் போய் பாருங்கள். இப்போ டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால ஸோ இன்னைக்கு மார்னிங் கூட, இன்னைக்கு தான் டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆனது. ஸோ இன்னைக்கு மார்னிங்கே நான் 2, 3, 4, 5 கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். திருவண்ணாமலையிலேருந்து வந்திருந்தாங்க, விழுப்புரத்துலேருந்து வந்திருந்தாங்க, கடலூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ எப்படா டிரான்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் மார்னிங்கே வந்து நிறைய பேர் டைரக்ட் கவுன்சிலிங் வந்து அட்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் பெட்டர் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் பாருங்கள், assetSafety.ac.in வெப்சைட் பாருங்கள், ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரைட், இடைவெளிக்கான தருணம். சொல்லுங்க, வேற டவுட் இருக்குங்களா? சார் வணக்கம் சார், கிஷோர் குமார் சார். என் பேர் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் மேடம். ஓகே, அரியர் இருக்கு. எப்போ முடிச்சீங்க டிப்ளமா? 16 பேட்ச் சார். 16 அரியர்ஸ் எவ்வளோ இருக்கு? 8 அரியர் இருக்கு சார். ஓகே, இப்போ எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மணலி. மணலிங்களா? ஓகே,
மணலிலேருந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்க. அதாவது 3 இயர் டிப்ளமா முடிச்ச மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் பண்ணலாம். வந்து ஒரு உங்களுக்கு வந்து 10 மந்த் கோர்ஸ் வரும். ஒரு 6 மந்த்லேயே கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரைட், இடைவெளிக்கான தருணம். நேயர்களே, இது கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும், இணைந்திருங்கள். வெல்கம் பேக் நேயர்களே, இது கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அசட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட CEO டாக்டர் முகமது ரிஸ்வான் அவர்கள். தொடர்ந்து பேசலாம் சார். அசட் காலேஜில் படித்த மாணவர்கள் எங்கெல்லாம் சார் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க? எந்தெந்த ஊர்லலாம் வேலை செய்கிறாங்க? ஊர், நாடு, வெளியூர், உள்ளூர், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலி அசட்டில் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸ், இப்போ ஈவன் சென்னையில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள், அதாவது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய முன்னணி நிறுவனங்கள், ஈவன் சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட், ஏர்போர்ட் ப்ராஜெக்ட், தென் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, தென் வந்து ஈவன் சோலார் பவர், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு பல துறைகளில் ஒர்க் பண்ணுறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க, பெங்களூரில், இந்தியாவில் எல்லாம், ஈவன் ஹைதராபாத்தில், மும்பையில் இருக்கிறாங்க, குஜராத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக எல்லா ரிலையன்ஸ் ப்ராஜெக்டில் இருக்கிறாங்க, டாடா ப்ராஜெக்டில் இருக்கிறாங்க, LNTயில் இருக்கிறாங்க, ஹுண்டாயில் இருக்கிறாங்க, MRFல இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள், முன்னணி நிறுவனங்கள் இருக்கிறாங்க. நான் முன்னணி நிறுவனங்கள்னால் எந்த கம்பெனி பேர் சொன்னால் நமக்கு ஈஸியாக தெரியுமோ அந்த கம்பெனி பேர் மட்டும் சொல்கிறேன். இது அல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் ஹரிஹரன் ஃபவுண்டேஷன், சோபா டெவலப்பர்ஸ், அருண் எக்ஸலோ, இவங்க எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்பர் 1 டாப் கம்பெனிஸ். அதில் எல்லாத்துலேயுமே எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது எல்லாமே மெயினாக அப்ராடில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகம். ஈவன் இப்போ வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ், ஓமன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, மஸ்கட், இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு ஆயில் ரெஃபைனரிஸு, பெட்ரோலியம் ஃபீல்டு, தென் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அங்கே நிறையா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அசட்டில் வந்து லாஸ்ட் இயர் வந்து அந்தமான்லேருந்து படிச்சிருக்காங்க, மால்தீவ்ஸ்லேருந்து படிச்சிருக்காங்க, தென் ஈவன் ஓமன்லேருந்து படிச்சிருக்காங்க. ஃபாரின் பல்வேறு நாடுகளுக்கு வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஓமன்லேருந்து அந்த ஓமன் கண்ட்ரியோட சிட்டிசன்ஸ் அவங்களே வந்து ஒரு படிச்சுட்டு ஸோ அவங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க இல்லைங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு 4 பேர் அந்த பசங்களை கூட்டு போயிட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பசங்களோட இவங்க லிங்க் ஆகும்போது அடுத்தடுத்த லைஃப்பில் வந்து ஒவ்வொரு கட்டம், ஏன்னா லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதாவது தருணத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கிறது தான். அந்த வாய்ப்பை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திக்கும் போது அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. அதனால அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்குது. ஓகே, காலர் பார்த்துடலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். வணக்கம் மேடம். வணக்கம், யாரையும் வந்து பேசுறீங்க சார்? திருப்பத்தூர். சொல்லுங்க. மகேந்திரன். சொல்லுங்க மகேந்திரன். பாப்பா வந்து +2 முடிச்சிருக்கா. BSc படிக்கிறதுக்கலாமா இல்ல BBA படிச்சா நல்லா ஸ்கோப் இருக்குமா? BBAன்னா என்ன சார்? அதாவது BBAல வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ரல் கோர்ஸ் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ BBAல வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக காமனாக ஒரு டிகிரி நிறையா இருக்குது. BCom BBAல இருக்குது. இப்போ நம்ம இங்கே BBAல ஆஃபர் பண்ணுறது வந்து ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி. அதாவது இப்போ உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்லேயே HR, ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், IT இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு BBA தனியாக எடுத்தாங்கன்னா ஒன்லி மார்க்கெட்டிங் மட்டும் இருக்கும், ஒன்லி HR மட்டும் இருக்கும், இல்லைனா ஒரு IT மட்டும், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரியாக முடிச்சு வெளியில் வரும்போது, ஏன்னா அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கும் போது அவங்களுக்கு என்ன வேலைன்னே தெரியாது. ஒரு காமனாக வந்து ஒரு டிகிரி படிப்பாங்க, அது முடிச்சா என்ன வேலை, எங்கெல்லாம் வேலைக்கு போகலாம், எங்கே வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நாலேஜே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் கோர்சஸில் வந்து இப்போ BBA ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்லாம் அவங்க படிக்கும் போது முடித்த உடனே இதுதான் வேலை, இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ண முடியும், நான் என்னவாக ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியாவோட வருவாங்க. ஸோ தாராளமாக பண்ணலாம். அது கேர்ள்ஸ்க்கு வந்து
100% வந்து ஆப்டான கோர்ஸ் அது. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் கீழே போயிட்டு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெட்டர் வாய்ப்பு இருந்தால் கூட நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். ரைட், இன்னொரு கலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹரிஹரன் மானாமரம். இது சொல்லுங்க ஹரிஹரன். இது 12th முடிச்சிருக்கேன் மேடம். பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர் எடுக்கலாம், அதே வேல்யூவா என்னன்றது. ஓகே ஹரிஹரன், அதாவது இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தாராளமாக படிங்க. பட் அது அல்லாமல், அதாவது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெட்ரோகெமிக்கல் படிச்சிங்கன்னா அந்த ரிலேட்டட் ஃபீல்டில் மட்டும்தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும், வேறு ஃபீல்டுக்கு போக முடியாது. பட் இப்போ நம்ம இந்த சொல்லக்கூடிய இந்த ஹெச்எஸ்சி, அதாவது சேஃப்டி இன்ஜினியர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஒன்று தான். பட் இந்த ஒரு கோர்ஸை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய பெட்ரோகெமிக்கல் ஃபீல்டுலையுமே தாராளமாக நீங்கள் சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், டீட்டெயில்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ரைட், இன்னொரு காலர் பார்த்தலாம். வணக்கம், கேள்வியும். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், நான் வண்டலூர் கண்டிகை என்ற இடத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். ஒன்றும் பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா முடிச்சிருக்காப்ல, முடிச்சு வெளியே வந்துட்டாரு. எதுவும் இப்போ ஜாப் எதுவும் கிடைக்கல. அது மேற்கொண்டு என்ன பண்ணா ஜாப் கிடைக்கும்ன்றதுக்காக கேட்கலான்னு. டிப்ளமா எந்த வருஷம் சார் முடிச்சாரு? முடிச்சு 3 years ஆகுது சார். 3 years ஆகுது. இப்போ எங்கேருந்து பேசுறீங்க? கண்டிகை பின்னாடி. ஓகே, இது வந்து நமக்கு புந்தமல்லி ஹை ரோட் மதுரவாயில தான் இருக்கு. நீங்க உங்க சன் எங்க இருக்காரு? அங்கதான் இருக்காரு, கண்டிகையில தான். இங்க தான் இருக்காருன்னா அழைச்சிட்டு இந்த வாரத்துல போய் நேர்ல பாருங்க. அதாவது இப்போ ஒரு டிப்ளமா மெக்கானிக்கல் முடிச்சு மேற்கொண்டு வேலை கிடைக்கல, மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கும்போது இதில் 1 year கோர்ஸ் இருக்கு, 1 year இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இதில் டிகிரி கூட இருக்கு. ஒர்க் பண்ணிட்டே பார்ட் டைம்ல பண்றதுனால கூட பண்ணலாம். 4 செமஸ்டர் வரும். ஃபுல் டைம் ரெகுலரில் வந்தாருன்னா நாலேஜ் நிறையா டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ லேட்டரல் என்ட்ரி பிஎஸ்சி பண்ணலாம், இல்லைன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணலாம். பெட்டர் நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் வந்து நிறையா தெரிஞ்சுக்க முடியும். ரைட், இன்னொரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், நாங்கள் ராணிப்பேட்டை வழக்கமானத்துல பேசுகிறோம். சொல்லுங்க சார். பாப்பா பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பிஎட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. பிஎட்டுக்கு வேல்யூ இருக்குங்களா, வேலை கிடைக்குமா என்னன்னு கேட்கலாம். அதாவது சார், உங்களுக்கு பிஎஸ்சி மேத்ஸ் வந்து நல்ல அப்டான கோர்ஸ். அதுவும் உங்களுக்கு பிஎட் வந்துட்டு அவங்க ஃபர்தராக டீச்சர் ஃபீல்டில் டீச்சிங் ஃபீல்டில் போகலாம். அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமாக படிக்க வைங்க. உங்களுக்கு கவர்மெண்ட்னு தான் கிடையாது. ஸோ ப்ரைவேட்லேயே தாராளமாக நிறையா வாய்ப்புகள் எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் காலேஜஸில் கிடைக்கும். ஆனால் ஃபர்தராக அதை இன்னும் அப்டேட் பண்ணணும், எம்எஸ்சி போகணும், எம்எட் பண்ணணும். அந்த மாதிரி போனாங்கன்னா இன்னும் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஆத்தரைஸ்டு காலேஜ், இன்டர்நேஷ்னல் சிலபஸ், அப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டும் 100% சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து ஃபேக்கல்ட்டியோட குவாலிஃபிகேஷன் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? போலூர் மேடம், போலூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார். முத்துமணி, என் பையன் வந்து மெக்கானிக் முடிச்சிருக்காரு. ஷிப்பிங்கா சேஃப்டிங்கா எது படிச்சா மேடம் நல்லா இருக்கு? மெக்கானிக்கல் டிப்ளமா பிஇ சார். பிஇ மெக்கானிக்கல். பிஇ மெக்கானிக்கல்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியே நல்ல வேல்யூவாக இருக்கும் சார். அதாவது எம்பிஏ எம்எஸ்சி பண்ணலாம் சார். அதாவது எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹைஜீன் எம்எஸ். இந்த எம்எஸ்சி வந்து யார் படிக்க முடியும் அப்படின்னா ஒன்லி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லைன்னா இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் இந்த எம்எஸ்சி படிக்க முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் இருக்கு. ஸோ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை விட இதில் வேல்யூ அதிகம். ஏன்னா இது ஒரு கோர்ஸ் தான், பல துறைகளில் வேலை. அவர் வந்து அதுவும் மெக்கானிக்கல் வித் சேஃப்டி கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு வந்து வாண்டடு வேல்யூ, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, மெயினாக வந்து சேலரி க்ரோத், டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ தாராளமாக எம்எஸ்சி, அதாவது எம்எஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹைஜீன் எடுக்க சொல்லுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேல்யூ எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டிவியில் போயிட்டு இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து அட்மிஷன் ப்ரொசீஜர், அப்புறம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே தருவாங்க. ஸோ வாய்ப்பு இருந்ததுன்னா டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். நேரில் போனீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பிளேஸ்மெண்ட்டு, ஃபேக்கல்ட்டிஸு, இதுக்கு முன்னால் படித்த மாணவர்களுடைய ஆஃபர் லெட்டர் கூட நீங்கள் நிறையா பார்க்கலாம். ஓகே, இன்னொரு கலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்க. இப்போ நான் செகண்ட் இயர் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, வெரி குட்.
இப்போ நான் 3rd இயர் முடிச்சுட்டு டைரக்டா ஜாப் போனா எனக்கு நல்ல வேல்யூ இருக்கு, சேலரி கிடைக்குமா, இல்ல நான் MBA பண்ணணுமா, அந்த மாதிரி அது வந்துமா நீங்கள் வந்து இப்போ லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதாவது நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க, சக்ஸஸாக முடிங்க, நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க, ரிட்டன் ஸ்கில்லு, ஸ்பீக்கிங் ஸ்கில்லு, இதெல்லாம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, இது எல்லாத்தையுமே நல்லா டெவலப் பண்ணுங்க. ஸோ டெவலப் பண்ணிட்டு நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரியிலேயே கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு சேலரி, நல்ல சேலரிக்கு ஜாப் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்ட் டைமில் MBA போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் பண்ணலாம் MBA கூட. நீங்கள் திரும்ப வந்து, ஏன்னா நீங்கள் UG ஆல்ரெடி இதில் படிச்சிருக்கிறதுனால திரும்பவும் PG வந்து நீங்கள் அதிலே படிக்க தேவையில்லை. யார் திரும்பவும் PG அதிலே படிப்பாங்கன்னா வேலை கிடைக்கலன்னா தான் படிக்கணும். நம்ம UGக்கு எனக்கு அதிலே நல்ல வேலை கிடைக்குதுன்னா ஏன் நம்ம திரும்ப PG வரணும்? திரும்ப நீங்கள் காலேஜில் வந்து படிக்க தேவை கிடையாது. ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்ட் டைமில் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ரைட், இன்னொரு கலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். வணக்கம் மேடம். யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா? மேடம், நாங்க தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அரூர் தாலுகாவுல இருந்து பேசுறோங்க மேடம். சொல்லுங்க மேம், என்ன சந்தேகம்? சன் வந்து TS கவின் இப்ப +2 முடிச்சிட்டாரு. இப்ப ஜியாலஜி படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஸ்கோப் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, மேற்கொண்டு எப்படி அதை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சார் கிட்ட வந்து கேட்குறேன். அதாவதுமா நீங்கள் அந்த மாதிரி துறைகள் அப்படி, அதாவது உங்களுக்கு ஒரு சில இது வந்து நம்ம எப்போதுமே ஒரு உயர்கல்வி எப்படி இருக்கணும்னா நம்ம ஈஸியாக வந்து போய் ஜாப் தேடி வாங்கக்கூடிய மாதிரி உயர்கல்வியாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ சென்னை வராங்கன்னா, சென்னையில் வந்து ஒரு வாரம் ஸ்டே பண்ணுறான்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் 2 நாள் வேலை கிடச்சிடும். அந்த மாதிரி படிப்புகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நாளைக்கு நம்ம வந்து இதை படிச்சிட்டோமே, வந்து ஒரு தெரியாமல் இதை எடுத்துட்டோம், இதை படிக்கிறதுக்கு அதை படிச்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியலாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு டிகிரி அப்படிங்கிறது 3 இயர்ஸ் ஒரு பணம் செலவு பண்ணுற ஒரு வழி இருந்தாலும் அந்த இயர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு போயிடும். அதனால இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ், BSc இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் MBA ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி எடுக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். ஈஸியாக அவர் ஜாப் சர்ச் பண்ணி அவர் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அவரே வேலைக்கு போயிடுவார். அது மாதிரி சேலரி டெவலப்மெண்ட், க்ரோத் எல்லாமே நல்லாயிருக்கும். ரைட், இன்னொரு கலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டத்துல ராமன் பேசுறேங்க. சொல்லுங்க ராமன். எங்க பையன் 12th பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து 12th முடிச்சா நல்லா அடுத்தது என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேள்விங்க. இப்போ படிச்சுட்டு இருக்காரா? ஆமாங்க, நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க, முடிக்க சொல்லுங்க. முடிச்சுட்டு இந்த BScல இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இருக்கு, BBA லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து ஜாப் ஓரியன்டட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ், இந்த மாதிரி எடுக்கலாம். படிக்க சொல்லுங்க, தாராளமாக முடிக்க சொல்லுங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. அதனால அமௌண்ட் அதிகமாக வச்சு படிக்க முடிக்குமா, முடியுமா முடியாதுங்களா? உங்களுக்கு அவர் நல்ல மார்க் ஹையாக ஸ்கோர் பண்ணால் ஸ்காலர்ஷிப் எல்லாம் இருக்கு, நம்ம இதுலேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் வந்து பின்தங்கியே இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம ட்ரஸ்ட் எல்லாம் இருக்காங்க, அதுலேருந்துலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு. ஆனால் அவரை வந்து நல்ல ஆர்வமாக இப்போ படிச்சுட்டு இருக்கிறது நல்ல ஹை மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் கான்டாக்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் 12th முடிச்சுன்னு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி படிக்க வைக்க சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் மார்க் எடுத்துருக்குறாங்க. புரியல? ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போயிருக்காங்க. வெரி குட், வெரி குட். அப்புறம் என்ன, உங்களுக்கு வந்து மெரிட்லேயே சீட்டு கிடைக்கும். நீங்கள் 12th முடிச்சுட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு கலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வியும் கேள்வியும். வணக்கம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. மேம், இது மாதிரி தம்பி வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். நெக்ஸ்ட் என்ன படிச்சா வேல்யூவா இருக்கும் மேம்? ஓகே, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, அதாவது இந்த டிப்ளமா முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து 3 இயர் BScல வந்து டைரக்டா செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். லேட்டரல் என்ட்ரி, லேட்டரல் என்ட்ரி படிச்சுட்டு 2 இயர்ஸ்ல சேஃப்டியில கிராஜுவேட் அப்படிங்கும்போது அவர் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ண தேவையில்லை, ஆஃபீஸர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவார். ஸோ ஜாபும் ஈஸியாக இருக்கும், சேலரியும் அதிகமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, எல்லா துறைகள்லையுமே போக முடியும். அதாவது இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, ஆயில் ரெஃபைனரிஸ், ஷிப்பு, ஹார்பர், ஏர்போர்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலையுமே போய் அவங்க தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே ஒரு 60,000-70,000 சேலரி வாங்க முடியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஃபர்தராக அவங்க ஃபாரின்லாம் போனாங்கன்னா தாராளமாக லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்கலாம். ஸோ படிச்சுட்டு மெயினாக வந்து எதோ படிச்சுட்டு அதை படித்தேன் இதை படித்தேன் வேலை இல்லை எனக்கு சேலரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் எடுத்து படிக்கும் போது ஸோ வேலை உறுதியாக இருக்கும், அதாவது ஈஸியாக பிளேஸ்மெண்ட் ஆகலாம்.
அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சேலரி அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். ஓகே சார். ஸோ இறுதியான செமஸ்டர் தேர்வுகளோட தேதிகளாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ அட்மிஷன் ப்ரொசீஜர் எப்படி சார்? எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பின்னாடி தான் அட்மிஷனா இல்லை இப்போவே போயிட்டு? எஸ், அதாவது +2 ஆல்ரெடி +2 முடிச்சு டிப்ளமா முடிச்சிருக்கவங்களுக்கு +2 முடிச்சிருக்கவங்களுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த வீக்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த இதில் இந்த யூஜி எக்ஸாம் இப்போ நமக்கு இந்த கோவிட்னால வந்து டிலே ஆனதுனால அப்ளிகேஷன் நிறைய பேர் இன்சியல் அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டு அட்மிஷன்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னா, ஸோ எக்ஸாம் எழுதின 15 டேஸ்லேயே ரிசல்ட் வர்ற மாதிரி இருக்கு. அதனால அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெரி லிமிடெட் சீட்டு தான் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. தாராளமாக அவங்க அந்த நம்ம ஹெல்ப் லைன் கீழே நம்பர் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும்போது அவங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, எல்லா கைடன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ தேர்வுகளுக்கும் முடிவுகளுக்கும் வெயிட் பண்ண வேணாம், இப்போவே அட்மிஷனுக்கு ப்ரொசீஜருக்கு அவங்க தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். ஓகே சார், ஓகே சார். ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சி கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நான் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே அழகாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. காலர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு ரொம்பவே நன்றி சார். நேயர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பூஜிதா தேவி.